வணக்கம், இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனல்ல குண்டு குண்டா வடை எப்படி செய்யறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. வடை செய்யறதுக்கு உளுந்த ஒரு 200 கிராம் எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 2 மணி நேரம் ஊறினா போதும். அப்பதான் நமக்கு வடை நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தான் உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி முடிக்கிற போகிற சமயத்தில் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரே ஒரு சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. உளுந்து வடையை பொறுத்த வரைக்கும் நம்ம அரைச்ச உடனே வடையை செஞ்சிடணும். இல்லைன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். இது இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு எடுத்து, அப்புறம் 2 பச்சை மிளகாய் இதையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ வடை செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். மாவை இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சிக்கோங்க. தண்ணியே நான் சேர்க்காம அரைச்சேன். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியும் சேர்த்துருக்குன்னு. ஏன்னா நம்ம அதில் சேர்த்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி அப்படியே அதில் கலந்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா தண்ணியாக இலகி போயிருக்கு. வடை செய்யறதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பவுலில் பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கிறது தான். ஒவ்வொரு தடவை நம்ம ஒவ்வொரு வடை செய்யும் பொழுதும் நம்ம கையை இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டையை உருட்டி போட்டோம் அப்படின்னா தான் வடை குண்டு குண்டாக வரும். இப்போ நான் தண்ணியில் கையை நல்லா நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மாவை எடுத்து உருட்டிக்கலாம். பாருங்க மாவு எப்படி கையில் ஒட்டாமல் வருதுன்னு. இப்போ இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாங்க. பொறுமையாக அப்படியே எண்ணெயில் போட்டுக்கோங்க. திருப்பி விட்டுக்கலாம் நம்ம வடைய, இல்லைன்னா கருகிடும். சிம்லையும் வச்சிடாதீங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வச்சிருந்தீங்கன்னா எண்ணெயை குடிச்சிடும். அதிகமாக வச்சிருந்தீங்கன்னா மேலெல்லாம் வெந்துடும், உள்ளே இருக்க மட்டும் வேகாமல் அப்படியே மாவாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ணிக்குவோம். எவ்வளோ குட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். கலர் கூட நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்க வடை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.